வேற பூட்டி மண்ணில் உழைக்கும் நம்ம உழவர்க்கெல்லாம் முதல் வணக்கம். மாட்டுக்கும் மண்ணுக்கும் கதிரவனுக்கும் நன்றி சொல்லும் எங்க கொண்டாட்டம் தான். பொங்கல பொங்கல் இப்போது இங்கே ஆட்டம் தான் போடும் காலேஜ் பசங்க. பொங்கல பொங்கல் போகிக்கு பொங்கல் கொண்டாட்டமா நாங்க இருப்போம். பட்டியில் அடங்கும் ஆட்டம் போல வாழ்வதெல்லாம் ஒரு வாழ்க்கை இல்ல. வெட்டியா சுத்துற வேலை இல்ல, கொடி கட்டித்தான் பறக்கணும் வானத்துல. பொங்கல் பொங்கல் சூரிய பொங்கல் கொண்டாட்டமா நாங்க இருப்போமுங்க. என்னங்க வாழ்க்கையில சந்தோஷம் வேணும்னு சொன்னா சும்மா கைத்தறி சந்தோஷமா இருக்கலாமே. இது சொன்னாங்க இந்த மாதிரி பொங்கல் விழா அப்படின்னு சொல்லி சொல்லும் போது எங்க இருக்கு பெங்களூர் நம்ம ஊராச்சே வராம இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி உங்களை எல்லாம் பார்க்கலான்னு வந்தா என்னங்க எல்லாம் பேரஞ்ச மாதிரி உட்காந்துருக்கீங்க. நல்லா கை தட்டி சந்தோஷமா இருக்கலாம். இந்த சந்திரமுகி படம் பார்த்தா மாதிரி உட்காந்துருக்கீங்களே. உங்களுக்காக நிறைய நட்சத்திரங்கள் வந்திருக்காங்க. நாமத்தும் வரல மாதிரி சொன்னாங்க. தியாதியோட பொங்கல் செங்கமம் நடக்குது, ஃபேமிலியோட வராங்க. நீங்க கண்டிப்பா வரணும்னு சொன்னாங்க. லோகேஷ் கனகராஜ் சொல்லிட்டு ஷூட்டிங்ல அங்கே கிளம்பி இங்க வந்திருக்க. கண்ணா தியாதியில் சொன்னாலே சும்மா அதிருது இல்ல. நல்ல தட்டலாங்க. இல்ல இது ஒன்றும் செட் ஆகாது. நான் வரேன், கீழே வரேன். நான் கீழே வந்ததான் செட் ஆகுன்னு நினைக்கிறேன். சரி சரி எனக்கு கண்டிப்பா தெரியும் நீங்க கமல் தான் கேட்பீங்கன்னு. ஒரு அருமையான விழா இது. பொங்கல் சங்கமம், டிஆர்டியினுடைய பொங்கல் சங்கமம் விழா. ஸோ தமிழர்களால் கொண்டாடப்படுகிற இந்த விழாவில் நானும் கலந்துறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. என்ன பார்க்குறீங்க? மறக்க மனம் கூடுதில்லையே. என்ன மறக்காம கை தட்டுவீங்கன்னு தான் அந்த பாட்டை பாடின நீங்க மறந்துட்டீங்க பார்த்தீங்களா? எனக்கு உண்டான காயம் அது தன்னால் அறியும். உங்களுக்கு என்ன காயமான கை தட்டி சந்தோஷமா இருங்க. அபிராமி 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 வரல, கௌதமி தான் வந்திருக்காங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ. ஸோ உங்களுக்கு பிடிச்ச நடிகர் தம்பி மயில் வாகனம் வெளிக்கிட்ட இழுத்து சாத்து எல்லாரும் கை தட்டுட்டோம். என்ன பாக்குறீங்க? சும்மா தெரிக்க விடலாமா? கண்ணா மூச்சீரே கை தட்டுறாங்க பாரு. அண்ணன் ரொம்ப சந்தோஷம். இந்த டிஆர்டியோடைய தமிழ் பொங்கல் விழா. ஸோ நான் மட்டும் வரல, என்னுடைய நண்பர் யாருன்னு நினைக்கிறீங்க? நான் வந்தா கண்டிப்பா அவர் வந்துதான் ஆகணும். என்ன பாக்குறீங்க? என்ன பங்காளிகளா பொங்கலை சிறப்பா கொண்டாடுவோமா? தேங்க்யூ. அடுத்து வேற என்ன சார்?
டக்குன்னு பிரபுன்னு சொல்லிட்டீங்க. பிரபு சார் சொன்னோட எனக்கு பசி எடுத்துருச்சு. ஏன்னா பிரபு சார் சொன்னவே சாப்பாடு போட்டு தான் எனக்கு ஞாபகம் வரும். எங்க பாருங்க, என் கையில 2 பொட்டல இருக்கு. ஒன்று நீங்க சாப்பிடுங்க, இன்னொன்று நான் சாப்பிட்றேன். பாடிக்கு என்ன டைம் ஆச்சுன்னு தெரியாது, பாடி என்ன ஆச்சுன்னு தெரியாது. நான் சொன்னது பாடி ரத்னத்தை சொன்னேன். வரட்டுங்களா? அப்பா நிறைய சொல்லிருக்கு. வாங்க, புரட்சி போராட்டம், இணைந்து போராடுவோம். தேங்க்யூ. ஓகே, அடுத்து என் நெஞ்சில் குடியிருக்கும் நண்பா நம்பி எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. 2026 எல்லாருக்கும் விஷயம் ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி பொங்கல். அதை தான் சொன்னேன், வேற ஒண்ணு என்ன நண்பா. நான் அதிகமா பேச மாட்டேங்கன்னா இங்க என்ன தோணுதோ அதை பேசுவாங்கன்னா, இங்க என்ன தோணுதோ அதை செய்வாங்கண்ணா. அண்ணா நீங்க ஸ்ரீசா ஸ்மார்ட் ஆகிறீங்கன்னா பார்த்தீங்களா, வர்றங்கண்ணா. நன்றி, வணக்கங்கண்ணா. தேங்க்யூ. அடுத்து சார், இங்க என்ன சார் பாக்குறீங்க? கேரளால இருந்து பெங்களூர் வரைக்கும் எனக்கு கொண்டு வந்து பாத்தீங்களா? நான் வெக்கேஷனுக்காக கொடைக்கானல் போறேன்னு சொன்னேன். போன உடனே என்ன தென்னாலி இருக்கா அப்படின்னா தென்னாலி நானும் கூட வரேன்னு சொல்லி வந்துட்டாரு. என்ன பாக்குறீங்க? வரட்டுமா? சந்தோஷமா? பொங்கலை ஹாப்பியா கொண்டாடுங்க. வரேன். தேங்க்யூ தேங்க்யூ. யாரு தெரியுங்களா அந்த வாய்ஸ்? சூப்பர், தேங்க்யூ சார். உங்களுக்கு பிடிச்ச ஏ சிவா எங்கடா இருக்க? ஆஹா, இந்த பக்கம் தான் கிட்னி இருக்குமா? 2 இட்லி கொடுத்துட்டு கிட்னி எடுத்துட்டு போயிட்டாங்க. அப்துல் கலாம் ஐயா ஒண்ணு சொன்னாரு, வீட்டுக்கு ஒரு மரம் நட்டா அது நாட்டுக்கு ரொம்பது. எலே டோன்ட் வரி, பி ஹாப்பி. தேங்க்யூ மேம். ஹாய், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்ப இப்படி அழகா பேசிட்டு போயிட்டு இருக்கலாம். இது எஸ்விஎஸ் சேனல் வழங்கும் அது இது. நான் உங்க சிவகார்த்திகேயன் பேசுறேன். லிப்டுக்குள்ள ஒரு 3 பேரை பார்க்க போறேன். முதல்ல யாருன்னு பாத்தீங்கன்னா அது நான் தான். அடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா அதுவும் நான் தான். ஹை காமெடி, ஒரு செல்ஃபி கொஞ்சம் கை தட்டலாம்ல? வரட்டுமா? தேங்க்யூ. நீங்க பாட்டை போடுங்க, போடாம போங்க. ஆட்ட மாடங்க, ஆடாம போங்க. மிமிக்ரி பண்ணும்போது கை தட்டியாகணும். தேங்க்யூ. அடுத்து என்னன்னே பாக்குறீங்க? அடேங்கப்பா அடேங்கப்பா, புது வாய்ஸ்ல இருந்து டக்குன்னு பழைய வாய்ஸுக்கு போகும்போது நான் பேச மாட்டேன் நினைச்சீங்க. அண்ணே வரட்டுமா? சந்தோஷம். தேங்க்யூ. டெல்லி கணேஷ் சொல்லிட்டீங்க. பெங்களூர்ல டெல்லி கணேஷ் சொல்றதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏடா பெங்களூருக்கு டெல்லியில இருந்து நான் நடந்தே வந்துட்டு பாத்தீங்களா? வரட்டுமா? சந்தோஷம். தேங்க்யூ தேங்க்யூ. ஹாப்பி பொங்கல். இதுல மொத்தம் 5 போலீஸ்கார பேர் இருக்கு. தலையை கொண்டு வர லைஃப் டைம் செட்டில்மெண்ட். என்ன பாக்குறீங்க? ரோலக்ஸ். எஸ் சார், நோ சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஓகே, அடுத்து தாய்மார்களே, பெரியோர்களே, என்ன பாக்குறீங்க? இந்த அழகான பொங்கல் விழாவில் உங்களை எல்லாம் பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்த பொங்கல் விழா நம்ம டிஆர்டியோட பொங்கல் விழாவில் நிறைய நட்சத்திரங்களா வந்திருக்காங்க. நானும் வந்திருக்கேன். நான் வந்தா யார் வரணும்? என் தம்பி வரணும். ஐயோ அவன் வந்துருவானே. அண்ணே 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 வணக்கம் அண்ணே. என்னடா வணக்கம் சொன்னு பார்த்தியா? அவன் வந்தானா நிறைய இடைஞ்சல் பண்ணுவானு. அண்ணே ஒரு சின்ன கேள்வினே. என்ன கேள்வி? கேளு. அண்ணே பஸ் ஸ்டாண்ட்ல பஸ் நிக்கும். ஆமா. அண்ணே சைக்கிள் ஸ்டாண்ட்ல சைக்கிள் நிக்கும். ஆமா. அண்ணே 2 வீலர் ஸ்டாண்ட்ல 2 வீலர் நிக்கும். ஆமா. அப்படி என்ன கொசுவதி ஸ்டாண்ட்ல கொசு நிக்குமானே? என்ன கேட்ட? ஐயா இவன் ஏதோ தெரியாம கேள்வி கேட்கறான். கையை தட்டிருங்க. வாட்டுமா? தொட்டு தொட்டு வேலைக்கு வச்ச வெங்காயத்து சோப். தொட்டு எடுத்து தலையில் வச்சா பொங்குதடி தெம்பு. பாத்தீங்களா? மாங்குயிலே, பூங்குயிலே, என்ன பார்த்தது ஏன் அந்த பக்கம் திரும்புறீங்க? சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன வேணே? சொந்தக்காரங்களாம் வந்துக்கிறாங்க. திருகாணியா குட்டுடு. என்ன பாக்குறீங்க? அண்ணாமலை உனக்கு எங்கேயா மத்திருக்குதுமா? வட்டுமா? கபாலி கபாலின்னு ஒருத்தர் இருந்தான்னா தங்கச்சி என் நாய் கிடைச்சிருச்சு. அந்த நாயை துரத்திட்டு போன என்னையும் கிடைச்சிருச்சு. கபாலிக்கு மசால் வடையும் மசாலா டீன் தான் பிடிக்கும். வரட்டுமா? ராஜாகிறேன். ஓகே, அடுத்து தமிழர்களே, தமிழர்களே,
நீங்கள் என்னை கடலில் தூக்கி எறிந்தாலும் நான் கட்டுப்பட பாகாகத்தான் மிதந்து வருவேன். அதில் ஏறி நீங்கள் பயணம் செய்யலாம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ். நன்றி, வணக்கம். நிகழ்ச்சியில என்ன கூப்பிட்டதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் மட்டும் வரல, என் கூட இன்னும் நிறைய கூட்டாளிகள்லாம் வந்திருக்காங்க. புது நடிகர்கள், பழைய நடிகர்கள், யாரு வேணா கேட்கலாம். பேச நான் ரெடி, கைத்தட்ட நீங்க ரெடியா? நன்றி, வணக்கம், தேங்க்யூ. ஓகே, அடுத்து அந்த பக்கம் ரொம்ப நேரமா பாக்குறாங்க, என்ன இந்த பக்கம் பேசிட்டே இருக்காரு, அந்த பக்கம் வரமாட்டாரா அப்படின்னு. சரி, அந்த பையன் நம்ம தினுசா பாக்குறான். என்னடா குறு 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 குறுன்னு பாக்குற? என்னது சின்ன பிள்ளைத்தனமா? வரட்டுமா? ஐயோ ஐயோ, நான் சீரியஸா பேசுற நினைச்சீங்களா? விளையாட்டா பேசுறது பூரா சாரு சீரியஸா எடுத்துக்கிட்டாரு. வரட்டுமா? சந்தோஷமா? ஓகே, டன். அடுத்து மாப்பிள்ள சர்க்கச்சுனா சிங்கம் இருக்கணும், சபைனா நம்ம சங்கம் இருக்கணும். ஆளுக்கு 50 புரோட்டா சும்மா பிரிச்சு 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 தாமரை ஆசம். நீங்க தப்பா கல்லாட்டாடுறீங்க, கோட்டை பரவாயில்லைங்க. நான் முதல்ல இருந்து மெமிக்ரி பண்றேன். வரட்டுமா மாமா? ஓகே, அடுத்து உங்களுக்கு மம்முட்டி. ஓகே, நான் ஒரு 2-3 குரல் பேசுறேன். அது எந்த நடிகை? மம்முட்டியோட சேர்த்து நான் பேசுறேன். ஏதாவது சொல்லுங்க. இப்போ வந்து நீங்க நிறைய வாய்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க, நிறைய வாய்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க, நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் சில குரல்லாம் பேசுறேன். அது எந்த நடிகர் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, பெண்கள்லாம் கரெக்டா சொன்னீங்கன்னாக்கா, ஜோஸ் அலுகாஸ் வழங்கும் 50,000 ரூபாய் நகை வைக்கக்கூடிய பாக்ஸ் இலவசம். ஆமா, சோ பெண்கள் எல்லாம் கரெக்டா சொன்னீங்க. ஆண்கள் வந்து சொன்னாங்கன்னாக்கா, கேஆர் புரம் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல 5 கிரவுண்ட் இடம் சுத்தி காமிச்சிட்டு கூட்டு வந்து இங்கே உட்கார வச்சிருவோம். வாங்கிலாம் தரமாட்டோம் சார். நான் ஒரு 4-5 குரல் பேசுறேன் சார். புது நடிகர்கள், பழைய நடிகர்கள், உங்களுக்கு மிக்சடா பேசுறேன். அது எந்த நடிகர் நீங்க சொல்ல போறீங்க? ரெடிங்களா? ஏன்னா என்னோட டைம் வந்து போய்கிட்டே இருக்கு. அடுத்து கெஸ்ட் வந்துட்டாங்கனாக்கா, சந்தோஷத்திலேயே சந்தோஷம், மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கறது. அப்படி ஒரு சந்தோஷம் என்ன பார்க்குறீங்க? பாக்கியராஜ்னு சொல்லிட்டீங்க. இல்லை, நீங்கள் என்ன எதிர்பார்க்கீங்கன்னு தெரியும். முருங்கா தானே? கண்டிப்பாக இன்னைக்கு முருங்கா கிடையாது. இல்லை, இங்கே பெங்களூரில் மாங்காய் தான் ஃபேமஸ்ஸு, அதனால முருங்கா கிடையாது. என்ன பார்க்குறீங்க? வரட்டுமா? அச்சச்சோ, பாக்கியராஜன் கரெக்டாக சொல்லிட்டீங்களா? இப்போ அடுத்து வர நடிகர் வராரு பாருங்க, கண்டுபிடிக்க போறீங்க. ரெடியா? என்ன என்ன ஜீவா, இந்த ஆட்டக்கு திருப்பினா எப்படி ஜீவா போகும்? போகாது ஜீவா. எங்க அம்மா அப்பயே சொல்லுச்சு, நான் தான் மச்சான் கேட்கல. எப்படி தெரியுமா இருக்கு? அக்கா நீங்க கேளுங்களேன், அண்ணா நீங்க கேளுங்களேன். என்ன ஜீவா? ஓகே, அவங்களும் சொல்லிட்டாங்க. கருணாஸ். ஓகே, ரெடி, சூப்பர். அடுத்து சத்தியமா சொல்றான் மச்சான், மொட்டம்மால காய போடுற வத்தலும் மோர போன ஒண்ணு மச்சான். ஏன் எப்ப தூக்கின்னு போனே தெரியும். 10-15 ஃப்ரெண்ட் வச்சுனா சந்தோஷமா இருக்கான். சந்தானம். ஓகே, சூப்பர். இது எதுக்கு நான் சொல்றேன்னா, இப்ப நீங்க இதெல்லாம் கரெக்டா சொல்லிட்டு வருவீங்க. இப்ப 4-5 வாய்ஸ் கொஞ்சம் ரேரா பேசுவேன், அதை கண்டுபிடிக்கணும் நீங்க. அடுத்து வர நடிகர், ஓகேங்களா? இந்த ஊருக்குள்ள அம்பலத்தானா என்ன மீறி அந்த பொண்ணுகளுக்கு தாலி கட்டினா யாராலையும் பிடிக்க முடியாது. அப்படியே அந்த ஊருக்குள்ள வந்து அந்த பொண்ணுகளுக்கு தாலி கட்டினா கரும்புலி சம்பளி கொடுத்து மொட்டை அடிச்சு அவனை கழுது ஏற்றி விட்டுருவேன். என்ன பாக்குறீங்க? இந்த ஜெமினுக்கு நான் தான் சொந்தக்காரன். இல்ல, யார் சொன்னது சார்? சூப்பர் சார், ஆர்பி விஸ்வம் சார். சரி, அடுத்து வர நடிகை ரெடியா? பெத்த தாயானாலும் சரி, கட்ன புஞ்சாதையானாலும் சரி, தக்காளி எனக்கு மட்டும் கோவம் தானா? பெத்த தாயமலை கட்ன புஞ்சாத மலையும் கோவச்சான். தக்காளி நெஞ்சலும் முடிக்கிற மாதிரி முதிச்சு போடுவேன். ஐயா ரஜினி முருகா,
தாத்தா சொன்னா கேட்கணுமையா, அந்த பையன் கூட சண்டைக்கு போகாதையா. ராஜ்கிரேன். ஓகே, சூப்பர். அடுத்து வர நடிகர் இங்க என்ன சொல்லுது? ஓ, நடந்தே போயிட்டாரா? பெங்களூர் வரைக்குமா? பெங்களூர்ல ரசகுல்லா நல்லா இருக்கும், வாங்கிட்டு வர சொல்லுங்க. விடிவி கணேஷ். சூப்பர். அடுத்து ஒருத்தர் வராரு. உண்டக்கட்டி வாங்கி தின்னாலும் பகிரங்கமா வாங்கி தின்ன பரம்பரை எங்க பரம்பரை. மரவள்ளி கிழங்க திருடி தின்னுட்டு ஊற விட்டு ஒரு பரம்பரை உங்க பரம்பரை. அந்த வீட்டுல புருஷன் தான் புருஷனா இருக்கான், பொண்டாட்டி தான் பொண்டாட்டியா இருக்கா. சப்பாத்திங்கிற பேர்ல 2 வரட்டை போடுவியே, அதை மிச்சம்மா. இப்ப பாருங்க, ஆளாளு கூட சொல்லுவாங்க. தேவி என்னுடைய அப்பா, சரத்குமாருக்கு மாமனாரு, சத்யபிரியா வீட்டுக்காரரு, பெரிய சரத்குமாருக்கு சம்பந்தி. ஜெய் கணேஷ். சூப்பர். அடுத்து வர நடிகர் என்னமோ என்னமோ அன்னைக்கே சொன்ன கேட்க மாட்டேன்ட்டான். கூட்டி கழிச்சு பாரு, கணக்கு கரெக்டா இருக்கும். ஆண்டவனுக்கு ஒரு வினா, இந்த அம்பலத்தானுக்கு 1000 வழி. அன்னைக்கே ஒரு சந்தேகம் இருந்தது, அந்த முத்துப்பைய பார்க்கிறதுக்கு ஜமீன்தார் மாதிரியே இருந்தான். ராதா ரவி. ஓகே, டன். அந்த பக்கம் வரணுங்களா? ஓகே ஓகே, ராதா ரவி. சோ அடுத்து வர குரல் இதே டோன்ல தான் இருக்கும். அது யாருன்னு கரெக்டா சொல்லுவீங்கன்னு பார்ப்போம். தம்பி பூபதி, பாப்பா கண்ணு மாதிரியே எங்க அம்மா கண்ணு இருக்கும் தம்பி. தம்பி எப்படியாவது எங்க அம்மா கண்ணை வரைஞ்சு கொடுத்துரு தம்பி. தம்பி இது உன் கையில காலா நினைச்சு கேக்குறேன் தம்பி. ஏய் கட்டவுமே, என்னது காபி உனக்கு போட்டதா? இல்ல, எம்ஆர் ராதா இல்ல, எம்ஆர் ராதா இல்ல, எம்ஆர் வாசு விக்ரம். சூப்பர், எம்ஆர் வாசு விக்ரம். ஒரு கைத்தறல் கொடுக்கலாம் சாருக்கு. ஓகே, இப்போ ஆண்கள் குரல்ல நிறைய பேசுவேன் நான். 13 மினிட்ஸ்ல வேணா கூகுள்ல கூட போட்டு பாருங்க. எங்க அம்மா சத்தியமா உண்மை, அந்த என்ன பாக்குறாரு. 13 மினிட்ஸ்ல 200 வாய்ஸ் பேசி கின்னஸ் உலக சாதனை படைத்த முதல் தமிழன் இந்தியன் நான். 25 ஆண்டு காலம் கலைத்துறையில் 5 முறை கௌரவ டாக்டர் பட்டம் பெற்ற ஒரு பலகுரல் கலைஞர் நான். 5 உலக சாதனை புத்தகத்தில் என்னோட பேர் இருக்கு. 200க்கும் மேற்பட்ட விருதுகள், அதுல இன்டர்நேஷனல் விருது மட்டும் 3 வாங்கியிருக்கேன். மற்ற விருதுகள் பலகுரல் அரசன், பலகுரல் கலைமணி, பலகுரல் நிறைய சொல்லிட்டே போலாம். இதை எதுக்காக சொல்ல வந்தேனாக்கா, நிறைய குரல்கள், பழைய குரல்கள், புது குரல்கள் எல்லாமே பேசுவேன். இப்ப மிக்சடா உங்களுக்கு கொடுக்க போற 2 நடிகர்கள் பேசினா எப்படி இருக்கும், படத்தில் உள்ள அப்படியே அந்த ஆக்ஷன் உங்க முன்னாடி கொண்டு வர போறேன். பிரகாஷ் ராஜ் சார் பாத்தீங்கன்னா ஜெயம் ரவி கூட நிறைய படம் நடிச்சிருப்பாப்ல. அதுல சந்தோஷ் சுப்பிரமணியம் நல்லா இருக்கும், எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி நல்லா இருக்கும். சோ இந்த 2 படத்தையும் காம்பினேஷன் பண்ணி பேச போறோம். படம் பார்த்தவங்களுக்கு கண்டிப்பா அது டக்குன்னு போகும். ஆய் குமரா, இங்க மலேசியாவில் கிங் பாக்ஸிங் லட்சுமி சொன்னாலா இல்ல, என் மேல வச்ச அந்த லவ், நான் 2 பேரும் ஒன்னா சொல்லிதான் புரிஞ்சோம். என்னை பத்தி உனக்கு என்னடா தெரியும்? என் புள்ள சந்தோஷ், எல்லா தப்பையும் நீங்க தான் பண்ணீங்க, எல்லா தப்பையும் நீங்க தான் பண்ணீங்க. சந்தோஷுக்கு அதை பிடிக்கும் இதை பிடிக்கும்னு சொல்லுவீங்கப்பா, ஆனா எனக்கு பிடிச்ச மாதிரி ஒன்றும் வாங்கி கொடுக்க மாட்டீங்கப்பா. இந்த சட்டை நல்லா இருக்கான்னு கேட்பீங்கப்பா, ஆனா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தாங்கப்பா வாங்கி கொடுப்பீங்க. ஆபீஸுக்கு போன்னு சொல்லுவீங்கப்பா, ஆனா எனக்கு முன்னாடி ஆபீஸுக்கு போய் நின்றுவீங்கப்பா. எல்லாம் சிரிக்கிறாங்கப்பா, ஆடியன்ஸ் எல்லாம் சிரிக்கிறதுக்கு முன்னாடி பாட்டை போட்டாங்கப்பா. தேங்க்யூ. 18 பட்டிக்கு நம்ம தான் நாட்டாமையா இருக்குன்னு நினைக்கிறது தப்பு இல்லை. எப்பவுமே நம்மளே நாட்டாமையா இருக்குன்னு நினைக்கிறது தான் தப்பு. என்ன கெஸ்ட் எல்லாம் வந்துட்டாங்க போல இருக்கு, எனக்கும் டைம் ஆச்சு, 18 பட்டிக்கு தீர்ப்பு சொல்லணும் இல்ல. உட்ரா சண்முக வண்டின்னு பெங்களூர் இருந்து அப்படியே ஈரோட்டுக்கு கிளம்பிட வேண்டியதான். என்ன பாக்குறீங்க? இப்ப என்ன செய்வீங்கோ, இப்ப என்ன செய்வீங்க வரட்டுமா? என் இனிய தமிழ் மக்களே, பாசத்துக்குரிய பாரதிராஜா பேசுகிறேன். இந்த அழகிய தியாத்ரு தமிழ் பொங்கல் விழாவிலே உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. எல்லாருக்கும் என்னுடைய இனிய பொங்கல் வார்த்தைகளை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.
பாயசம் நல்லா இருக்கு, இன்னொரு டம்ளர் உங்கள் தாத்தா குடின்னு கேட்டப்ப வருத்தமாக தான் இருந்தது. எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டாப்புல, இவருக்கு ஒரு பாயாசத்தை போட்டுற வேண்டியதான். அம்மா பேட்டை ராணிப்பேட்டை குரம்பேட்டை பேட்டரா. தேங்க்யூ. ஸோ இன்னும் பழைய நடிகர்களில் எக்கச்சக்கமான நடிகர்கள் இருக்காங்க. அதில் வந்து புது நடிகர்கள்லையும் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. இன்னைக்கு உள்ள நட்புக்கு இலக்கணம் அப்படின்னா யாரை சொல்லுவோம் நம்ம? நட்புக்கு இலக்கண நடிகர் ஒருத்தர் இருக்கார். என்ன மாதிரியே தாடியெல்லாம் வச்சிருப்பார், அந்த மாதிரி கூட வச்சிருப்பார். கொத்தனது நண்பனா இருந்தா செத்தால வெளியே சொல்லக்கூடாது, நட்பு கெடுக்காது, கொடுக்கும். என்ன பாக்குறீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. யாரு? சரத்குமாரா? செல்லக்குட்டி. அதாவது சாதாரணமா ரோபோ சங்கர் சொன்னா வரமாட்டேன், விஜய் டிவி ரோபோ சங்கர் சொன்னதான் வருவேன். அன்னைக்கு காலையில 6 மணிக்கு பேச ஆரம்பிச்சேன், இன்னைக்கு காலையில 6 மணிக்குள்ள போயிட்டே இருக்கு. என்ன பாக்குறீங்க? யாராவது டிஸ்டர்பன்ஸ் பண்ணீங்கன்னாக்கா முதல்ல இருந்து பேச ஆரம்பிப்பேன். ஏன்னா அன்னைக்கு காலையில. ஓகே சார், உங்களுக்கு பிடிச்ச பழைய நடிகர்கள் யாராவது சொல்லுங்க சார். பழைய நடிகர்கள் வரிசையில் ஒரு சில நடிகர் நான் பேசுறேன் உங்களுக்காக. சூர்யா, கார்த்திக், சிவகுமார் 3 பேருமே பேசுவோம். ஐயா என்னையா பாக்குறீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி பொங்கல் விழாவில் உங்களை பார்க்கும்போது என்ன பேசணும்னு தெரியல. அம்மாடி சாரதா, நான் மட்டும் வரல, இன்னைக்கு தம்பி சூர்யா வந்திருக்கோம். எல்லாருக்கும் வணக்கம். என்ன பாக்குறீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்களா சொல்லிக்கலாம் சூர்யாவோட ஃபேன் அப்படின்னு. எதிர்பார்க்கல, நான் வருவேன் எதிர்பார்க்கல. சிங்கத்தான் போட்டோல பார்த்திருப்பேன், சினிமால பார்த்திருப்பேன், கூடுல பார்த்திருப்பேன். நான் மட்டும் இல்ல, எக்கூட இன்னொருத்தர் வந்திருக்காரு. என்னங்க அண்ணன் வந்தா மட்டும் தான் கை தட்டுவீங்களா? நான் வந்தா யாரும் கை தட்ட மாட்டீங்களா? சித்தப்பா டிவி பேட்டி சினிமா நிறைய இருக்கு சித்தப்பா, வரட்டுமா? சந்தோஷமா? தேங்க்யூ. அருமையான நிகழ்ச்சி, அற்புதமான நிகழ்ச்சி. ராமு, இந்த அருமையான நிகழ்ச்சியில என்னையும் கூப்பிட்டதுல ரொம்ப சந்தோஷம். வரட்டுமா? ஆலம்பனா, நான் உங்கள் அடிமை ஒசூர். என்ன வேண்டும் கேளுங்கள். அவன் சின்ன பையன் இம்ரன். வரட்டுமா? ஓகே டன். என்னமா கண்டு? ரொம்ப சந்தோஷம். இது நம்ம சத்யராஜ் வாய்ஸ் பேசாம போயிட முடிக்கலாம்னா தகுடு 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 தக தகுடு வரட்டுங்களா? நான் அன்னைக்கே சொன்ன தாயா பாக்கட்டா கேட்க மாட்டேன். வரட்டுங்களா? நன்றி, வணக்கங்கண்ணா. தேங்க்யூ. ரஜினி சார் வந்து இந்த ஊருக்கு வந்து ரொம்ப ஃபேமஸ். சோ ரஜினி சார் டைலாக் ஏதாவது ஒன்று சொல்லுங்க. சரி ஓகே, நானே ஏதாவது ஒரு டைலாக் சொல்றேன் உங்களுக்காக. வந்துட்டேன்னு சொல்லு, திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு. 25 வருஷத்துக்கு முன்னால கபாலி எப்படி போனானோ அப்படியே வந்துட்டான்னு சொல்லு. இந்த டைலாக்க பழைய நடிகர்கள் கொடுப்போமா? பழைய நடிகர்கிட்ட. ஜி ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலா கார்த்திக் தீபம் நீங்க வந்து கேட்டது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன தெரியல எனக்கு, ஆனா பரவாயில்ல. குமுத ஹாப்பின்னு நினைக்கிறேன். நல்லா கை தட்டலாம்ல. வந்துட்டேன்னு சொல்லு, திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு. 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் போனேனாக்க வர முடியாது, எனக்கு வயசாகல. அவருக்கு வயசாச்சு, போயிட்டு வந்துட்டாப்ல. என்ன பாக்குறீங்க? ஜி சமஜி, நீங்க சிரிச்சா ஸ்மார்ட் ஆகுறீங்க. தேங்க்யூ. ஓகே டன். வேற நடிகரை இதுல கொண்டு வந்தா எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு சின்ன கற்பனைக்காக இந்த வந்துட்டேன்னு சொல்லு டைலாக்க வேற யார் பேசுறாங்க அப்படின்னா, வந்துட்டேன்னு சொல்லு அப்பு, திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு அப்பு. 25 வருஷத்துக்கு முன்னாடி இல்ல, 55 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி போறணும் அப்படி வந்துட்டு சொல்லப்பு. நான் ஏன் சொல்லணும்? அவன் வந்து சொல்லட்டும். என் தம்பி இருக்க அவன் வந்து சொல்லட்டும். அண்டை இருக்கான் அவன் வந்து சொல்லட்டும். என் மக பிரபு இருக்கானே அவனை வந்து சொல்லட்டும். நான் எதுக்கு அப்பு சொல்லணும்? தட்டு கப்பு கைய தட்டுக்கு.
இந்த டைலாக்கா? ஓகே. ஆய் சொல்லம் வந்துட்டேன்னு சொல்லு, திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு. முத்துப்பாண்டி 25 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி தனலட்சுமி தூக்கிட்டு போனா அப்படியே வந்துட்டு சொல்லு. பாப்பா பாப்பா ஏன் என்ன சொல்லக்கூடாது, நான் தான் சொல்லணும். ஐ லவ் யூ சொல்லம். தட்ஸ் இட். ஓகே. சோ வேற எந்த நடிகர் கூப்பிடலாம்? வந்துட்டேன்னு சொல்லு. 25 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி போடணும், அதே மாதிரி கபாலத்தில் அடிச்ச மாதிரி திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு. வரட்டுமா தம்பி? தப்பா நினைக்காதீங்க. ஓகே. சோ ஓகே. எனக்கு பிடிச்ச நடிகர்கள்ல சுருளிராஜன் சார். அண்ணே என்னனே பாக்குறீங்க? வந்துட்டேன்னு சொல்லு, திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு. 25 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி போனானோ அந்த கபாலி எங்க போனானே தெரியலையே. ஐயோ, ஓ நான் தான் கபாலியா? அப்ப 25 வருஷத்துக்கு முன்னாடி திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு. வரட்டுமா? ஓகே டன். சோ எனக்கு பிடித்த நடிகர்கள்ல பழைய நடிகர்கள்ல ஒருத்தர் இருக்காரு, லூஸ் மோகன் சார். நிறைய பேர் வந்து அவரெல்லாம் மறந்துருப்போம் நம்ம. சோ அவரு இந்த டயலாக் பேசினா அப்படி இருக்குனாக்கா, நைனா வந்துட்டேன்னு சொல்லு. 25 வருஷத்துக்கு முன்னாடியே கபாலி எப்படி போனானோ கூட்டுக்கா வந்துட்டான்னு சொல்லி வட்டுமா கை தட்டுமா. வந்துட்டேன்னு சொல்லு, திரும்பி வந்துட்டேன்னு சொல்லுனா. கபாலி எப்படி போனானோ தங்கச்சிய நாய் கிடைச்சிருச்சுன்னா 25 வருஷத்துக்கு முன்னாடி போன கபாலி இப்பயும் வந்துட்டேன் வட்டுமா. தேங்க்யூ. அடுத்து ரகுவரன் சார். வந்துட்டேன்னு சொல்லு, திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு. 25 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி போனேனோ ரங்கசாமி உன் பிள்ளைகிட்ட சொல்லு, ஆண்டனி வந்துட்டேன்னு சொல்லு. இப்ப மட்டும் யாரும் கை தட்டலன்னு வச்சுக்க, சீட்டு கடியில பாம் வச்சிருவேன். ஐ நோ ஐ நோ. வெல்கம் டு आवर ஷோ. ஓகே. அடுத்து வேற எந்த நடிகரை கூப்பிடலாம்? இதுக்கெல்லாம் தனுஷ் எல்லாம் கூப்பிட்டா நல்லா இருக்காதுப்பா. இது பாருங்க, நன்னா இல்ல, நான் நன்னா பேசிட்டு இருக்கும் போது இப்படி பாட்டு போறேன். வந்துட்டேன்னு சொல்லு, திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு. இந்த பூர்ண விஸ்வநாதன் எப்படி 25 வருஷத்துக்கு முன்னாடி போனேன்னு அப்படியே வந்துட்டேன்னு சொல்லு. என்ன பாக்குறீங்க? சந்தோஷமா? தேங்க்யூ பகவானே. யாருமே கைத்தட்ட மாட்டேன்றான். ஓகே டன். ஸோ அடுத்து இந்த டைலாக் வேற எந்த நடிகர்னாக்கா, வந்துட்டேன்னு சொல்லு, 25 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி போனேனும் அப்படியே வந்துட்டேன்னு சொல்லு. என்ன பாக்குறீங்க? ஊருக்காக இல்லை, உலகத்துக்காக இல்லை, இந்த ஜீவனுக்காக தான். வரட்டுமா? சந்தோஷம். தேங்க்யூ, நன்றி, வணக்கம். யாரு தெரியுங்களா? கேட்ட மாதிரியே இருக்கு, கேட்காத மாதிரியே இருக்கு. இந்த 2 குரல் உள்ள இருக்கு. இதுல 2 குரல் இருக்கு. பிரிச்சு கேட்டீங்கன்னா கரெக்டா பேசுவேன். ஏய் வந்துட்டேன்னு சொல்லு, திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு. ஒய் உன்னை லவ் பண்ண நான் வந்துட்டேன்னு சொல்லு. ஐ லவ் யூ. 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் தாயாமகிட்ட லவ் சொல்லாமே போயிட்டேன். மிஸ்டர் சந்திரமௌலி. ஒய் தேங்க்யூ. ஸோ நிறைய நடிகர்கள்ல பழைய நடிகர்கள் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. நீங்க ஞாபகப்படுத்தின எக்கச்சக்கமான குரல் பேசலாம். நாகேஷ் சார் வந்து பாத்தீங்கன்னாக்கா பழைய படங்கள்ல உள்ளதை விட அவர் இன்னைக்குமே வந்து பேசின குரல் வந்து ஒன்று. வசூல் ராஜா எம்பிபிஎஸ் படம் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து ஒரு அழகான எமோஷனல் டயலாக் பேசியிருப்பார். அது இன்றைக்குமே நம்ம அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மனசில் அப்படியே நிற்கும். என்ன டாக்டர் புட எது என்ன வெட்டல குத்தல கொள்ளல அண்ணா உசிறு மட்டும் பிடிங்கிடுதுடா, நீ வசூல் பண்ணுறவன்னு சொன்ன என்னடா சொல்ல வரட்டுப்பா. தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே. ஸோ புது நடிகர்களில் ஏகப்பட்ட குரல் இருக்கு இன்னமும். ஸோ அந்த புது நடிகர்கள் குரல் பேசுகிறேன், கண்டுபிடிச்சு சொல்லுங்க. ஹலோ, இன்னாங்க இன்னாங்க பிரச்சனை உங்களுக்கு? யார் அழுதா? என்ன பரமா? அவங்கள பார்த்து கேட்டுக்கலாம்ல, என்ன ஜித்தனை பார்த்து கேட்டுக்கலாம்ல. நீ தனுஷ்லயே இருக்க. ஜெய். ஓகே சூப்பர்.
அக்கா அது நான் இல்லக்கா. ஓகே நம்ம வந்து ஜெய் சொல், இவன் தனுஷ்லயே இருக்கானே, தனுஷ் கூப்பிடணுமா? ஹலோ யாரா இருக்கீங்களா? பாரா திவ்யா, நமக்கு ஒரு ஸ்டேஜ், நமக்கு ஒரு ஆடியன்ஸ் எல்லாம் இருக்காங்கடா. திவ்யா யாருமே கை தட்ட மாட்டேறாங்கடா. திவ்யா திவ்யா. ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கிறப்போ ஒரு கொசு வந்து கடிச்சா பெரியலாரு, மூச்சுனுங்க போட்டுன்னு போட்டா பட்டுன்னு போயிடுவான். ஒரு நாள் செஞ்சிருவேன். தேங்க்யூ. நம்பி யாருன்னு கேட்டதுக்கு அப்புறமோ நான் வராம இருப்பானா? வந்துட்டேன்னு சொல்லு. 25 வருஷத்துக்கு முன்னாடி அப்பன் ஐயப்பனை பார்க்க சபரிமலைக்கு மாலை போட்டுட்டு போனதுதான். அன்னையிலிருந்து இதுவரையிலும் ஐயப்பனை பார்க்காம நானும் இருந்ததில்லை, அவரை பார்க்காம எனக்கு தூக்கமும் இருந்ததில்லை. என்ன பார்க்குறீங்க? சாமியே சரணமையப்பா, 25 வருஷமா அதை நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். நன்றி வணக்கம். ராய் ராமு சோபு பீட்டர் யாருமே கை தட்ட மாட்டேன்றாங்க. எல்லாரும் அந்த வண்டியில ஏத்து. ஓகே, சோ இதுல பழைய நடிகர்கள்ல வெள்ளன் நடிகர்கள் வரிசையில் இன்னும் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க தெரியுங்களா உங்களுக்கு? லேடீஸ் அண்ட் ஜென்டில்மேன், சீமான்களை, என்னது என்ன மோகன், என்ன மோகன், மோகன் தூங்குறான், மோகன் சாப்பிட்றான், மோகன் போறான் வரான், எப்படி சொல்லுவியா? தூர தூங்குறாரு, தூர சாப்பிட்றாருன்னு தான் சொல்லணும். வரட்டுமா? வந்துட்டேன்னு சொல்லு. 25 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி போனேனே அப்படியே வந்துட்டேன்னு சொல்லு. ரஜினி தான் கேட்குறாங்க, பரவாயில்ல. ஓகே, ஸோ வேற ஏதாவது நடிகர்கள் இருந்தா சொல்லுங்க. ஆல்ரெடி பேசியாச்சு தங்கம். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னாக்கா எனக்கு வந்து நடிக்க தெரியாதுன்னு யாருங்க சொன்னது? இங்க பாருங்க, எங்க அப்பா எனக்கு சொல்லி கொடுக்கலைங்க, அதனால தாங்க நான் டிஆரா? அது டிஆர் இல்லைங்க, எஸ்டிஆருங்க. நீங்க டீ சாப்பிட்றதுல இருக்கீங்க, அப்ப உங்களுக்கு டீ வேணும் போல இருக்கு, அதனாலதான் எஸ்டிஆர் டிஆர் டிஆர்னு சொல்றீங்க. ஓகே, டிஆர் என்ன சார் பாக்குறீங்க? என் மகன் பேரு சிம்பு, அவங்கிட்ட வச்சுக்காத வம்பு, எடுப்பான் பாரு கம்பு. எக்கா டண்டனக்கா, எக்கா டனக்குனக்கா. அக்கான்னு சொன்னா அரை மணி நேரம் பேசுவேன், தங்கச்சின்னு சொன்னா ஒரு 4 ஃபுல்லா பேசுவேன். என்ன பாக்குறீங்க? நீங்க கை தட்டினாதான் இந்த வாய்ஸே முடிப்பேன், இல்லைனா நான் பேசிக்கிட்டே இருப்பேன். அடுத்த பொங்கல் விழா வரைக்கும் பேசிக்கிட்டே இருப்பேன். கை தட்டல கம்மியா இருக்கு, அப்ப இன்னும் பேசிக்கிட்டே இருப்பேன். வாங்கண்ணா வணக்கங்கண்ணா, மை சாங்கன்னு கேளுங்கண்ணா, நான் வளரலண்ணா, ரொம்ப ஃபீலிங்குண்ணா, என் நெஞ்சில் குடியிருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம், எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். கண்டிப்பா திரும்ப வருவேன், நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை, வருவேன். தேங்க்யூ. ஓகே டன். ஸோ ஒரு கான்செப்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த கான்செப்ட் உள்ள போவோம். இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நார்மலாக டைலாக் பேசி, விஜயகாந்த் சார்னா டைலாக் பேசுவார். ஆனால் விஜயகாந்த் சார்கிட்ட ஒரு பாட்டை கொண்டு போய் கொடுத்தா அவர் எப்படி பாடியிருப்பாருன்னு சொல்லி பார்ப்போம். என்ன பாட்டு அப்படின்னா, அந்த பாட்டில் ஒரு கைத்தட்டில் வச்சிருக்கேன், ராக்கம்மா கையத்தட்டு ராகத்தில் மெட்டுக்கட்டு. இந்த பாட்டை யாரெல்லாம் கேட்டிருக்கீங்க? ராக்கம்மா கையத்தட்டு ராகத்தில் மெட்டுக்கட்டு. இந்த பாட்டை விஜயகாந்த் சார், படத்தில் உள்ள விஜயகாந்த் சார் பாடி இருந்தா எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு சின்ன கற்பனை. இதோ. ஹே எல்லாருக்கும் வணக்கம். ஹே ராக்கம்மா கையத்தட்டு ராகத்துல மெட்டுக்கட்டு. இங்க பாரு புள்ள, ராக்கம்மா நீ கையை தட்டுறதா இருக்குது, நான் சுபாஷ் சந்திர போஸா மாறுறதும் காந்தியா மாறுறதும் ஜாங்கு என்னைக்கும் ஜாங்கு தான் பிள்ளை, ஜஜக்கு என்னைக்கும் ஜஜக்கு தான் பிள்ளை. வரட்டுமா ஆத்தா சொல்லி வை. தேங்க்யூ. ஸோ இதே பாட்டை தசவதாரம் படம் பார்த்துருப்போம். அதில் 10 கமல் நடிச்சிருப்பாங்க. அதில் தெலுங்கு பேசக்கூடிய கமல் ஒருத்தர் வந்திருப்பார், பல்ராம் நாயுடு அப்படின்னு சொல்லிட்டு. அவர்கிட்ட இந்த பாட்டை கொண்டு போய் கொடுத்துருந்தா அவர் எப்படி பாடியிருப்பாருனாக்கா, ஏனம்மா ராக்கம்மாவ ரா 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 ராக்கம்மா ராக்கம்மா கையை தட்டு ராகத்தில் மெட்டு கட்டு. நீ மட்டும் கையை தட்டலன்னா பஞ்சாப்லேருந்து ஷிங்கு வருவார், பஞ்சாப் ஷிங்கு கொண்டையில் கொண்டை ஊசி வச்சிருப்பாரு, குத்தி குத்தி தட்ட சொல்லுவார், அப்போ தட்டு. அர்ஜென்ட்டாக கீழே போகிற ராக்கம்மா தண்ணி கிண்ண கேட்டால் கொடுக்காதீங்க. ராக்கம்மா ஜாங்கு இன்னைக்கும் ஜாங்கு தான், ஜஜக்கு இன்னைக்கும் ஜஜக்கு தான். நானே பயிர் அதிகாரி, கை தட்டாமல் இருக்குங்க, தட்டுக்கோ.
ஓகே. அப்படி போடு அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு இருக்கு. அப்படி போடு, நம்ம விஜய் சாருடைய பாட்டு. கில்லி அப்படி போடு போடு. இந்த பாட்டை எம்என் நம்பியார் சார் பாடினா எப்படி இருக்கும்? அவர் வந்து டயலாக் பேசுறது ஓகே, பாட்டா பாடினா எப்படி இருக்கும்னாக்கா இப்படி தான் இருக்கும். அப்படி போடு இப்படி போடு, முதல்ல சபரிமலைக்கு ஒரு மாலையை போடு. அப்படி போடு இப்படி போடு, பழனிக்கு போனா ஒரு மொட்டையை போடு. ரொம்ப நேரமா நானும் பார்த்துட்டு இருக்கேன், அடுப்புல தோசை வெந்துட்டு இருக்கு, அதை திருப்பி போடு. நீங்க எல்லாம் என்ன பார்த்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? எல்லாரும் சேர்த்து ஒரு கைத்தட்டல போடுங்க. நன்றி, வணக்கம். இதே பாட்டை நம்ம பாக்யராஜ் சார்கிட்ட கொடுத்திருந்தா பாக்யராஜ் சார் எப்படி பாடியிருப்பாருன்னா இப்படிதான் பாடியிருப்பாரு. அப்படி போடு இப்படி போடு, என்ன பாக்குறீங்க? சாம்பார்ல முதல்ல முருங்காய போடு. அப்படி போடு இப்படி போடு, என்ன பாக்குறீங்க? இப்படியே ஆடியன்ஸ் என்ன மச மசன்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? ஆளுக்கு ஒரு கைத்தட்டல போட்டீங்கன்னாக்கா பாக்யராஜ் கிளம்பிடுவாரு. நன்றி, வணக்கம். அச்சச்சோ. ஓகே, ஃபைனல். நான் எங்கே போனாலும் இந்த வாய்ஸ் பேசி தான் முடிப்பேன். ஃபைனல் இவரை எல்லாருக்குமே பிடிக்கும். இப்போ வந்து ரஜினி சார் ஒருத்தருக்கு பிடிக்கும், கமல் சார் ஒருத்தர் பிடிக்கும், விஜய் சார் ஒருத்தருக்கு பிடிக்கும். எல்லாருக்கும் பிடித்த ஒருத்தர், ஜாதி மதங்கள் கடந்து எல்லாருக்கும் ஒருத்தர் பிடிக்கும்னா இவர் தான் பிடிக்கும். அனைவருக்கும் இனிதான இரவு வணக்கம். உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. டிஆர்டிஓ பொங்கல் விழாவில் நான் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த உலகத்தில் இன்றியமையாதது உணவு. உணவை தருவது விவசாயி. விவசாயத்தை காப்போம், விவசாய வளர்ப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். தேங்க்யூ.